கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் துவங்கி 4 மாதத்தை முடித்து 5வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 5வது மாதத்திற்கென்று கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து தியானித்து இந்த மாதத்தில் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோமாக. யோபுவின் புத்தகம் 22வது அதிகாரம் 28வது வேதவசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் உன்னுடைய பாதைகளிலே, நீ நடக்கிற பாதைகளிலே, உன்னுடைய வேலை காரியங்களிலே, உன்னுடைய குடும்ப காரியங்களிலே, அல்லது கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு செய்கிற ஊழிய காரியங்களிலே கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்தருளுவார். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எனவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். அவருடைய வெளிச்சத்தை தந்து உங்களை பிரகாசிக்க செய்வார். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வேதவசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, என் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி சொன்னார். உடனே இருளாயிருந்த, அந்தகார இருள் சூழ்ந்திருந்த இந்த பூமியின் மேலே பெரிய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் இந்த பூமியை படைத்த போது முதலாவதாக கர்த்தர் சிருஷ்டித்த ஒரு காரியம், கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியம் வெளிச்சம், பிரகாசம். தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த பிரகாசத்தினால் அவர்கள் நடந்து போகும்போது அவர்கள் ஒருபோதும் இடறி விழமாட்டார்கள், இடறி போக மாட்டார்கள். சரி, இந்த மாதத்திலும் கூட கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபு 22:28 வாசித்து பார்க்கும்போது, இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தை, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவ பிள்ளையே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, நீ இயேசுவை அறியாத சகோதரனாக, சகோதரியாக, குடும்பமாக இருக்கலாம். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுங்க. இந்த நாளிலே நான் இயேசுவை நோக்கி கூப்பிடட்டும், இந்த நாளிலே இயேசு என் குடும்பத்துக்கு உதவி செய்யட்டும், இந்த நாளிலே என் குடும்பத்தை அவர் நடத்தட்டும். இதுவரைக்கும் நான் என்னுடைய மனமும் மாமிசமும் விரும்பின வழிகளிலே நடந்து போனேன். இதன் நிமித்தம் என்னுடைய குடும்பம் அந்தகாரப்பட்டு இருளிலே நடக்கக்கூடியது போல் இருக்கிறது. எனவே இப்பொழுது எனக்கு யார் வெளிச்சத்தை காண்பிப்பார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, குடும்பமே, இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக நீர் ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜீவனோடு கூட உயிர்த்தெழுந்தார் என்பதை நீ விசுவாசித்தால், எனக்காக இயேசு இத்தனை காரியங்களையும் அவர் செய்தார் என்று சொல்லி நீ விசுவாசித்தால், உன் இருதயத்தில் நீ நிர்ணயம் பண்ணினால், இந்த நாளில் இருந்து கர்த்தரையே நான் சேவிப்பேன் என்று சொல்லி நீ நிர்ணயம் பண்ணினால், உன்னுடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்.
ஆதியாகமத்தின் புத்தகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 21வது அதிகாரத்தினுடைய 22, 23 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமாய் இருப்பாராம், விளக்காய் இருப்பாராம், உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறவராக இருப்பாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால், தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சத்தை தந்து உங்களை பிரகாசிக்க செய்வார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 10வது அதிகாரத்தினுடைய 46வது வசனம் முதல் தொடங்கி 52வது வேத வசனம் வரைக்கும் நீங்கள் கவனமாய் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அந்த 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் அப்படியே பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது ஒருவன், அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை, அவன் திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பர்திமேயு என்று சொன்னால் திமேயினுடைய மகன் என்று சொல்லி அர்த்தம். அவனுக்கு எந்த நாட்களிலிருந்து கண் பார்வை இழந்தான் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை இருண்டு கிடக்கிறது. யார் எனக்கு வெளிச்சத்தை காண்பிப்பார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வேலை என்ன? வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அடுத்தவருடைய கரத்தை ஏந்தி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை. 47வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கும்போது, திரளான ஜனக்கூட்டங்கள் நடந்து வருகிற சத்தம் அவனுடைய செவிகளிலே விழுகிறது. அவன் அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்துல கேட்கிறான், என்ன ஜனங்க போறாங்களே, என்ன ஒரே சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டிருக்க கூடும். ஆனால் அவன் கேள்விப்பட்டு என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு யார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியே போகிறார் என்று சொன்ன உடனே, அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர், எனவே அவரிடத்திலிருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளின் வல்லமைகள் விலக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கடந்து போகிறோம்னு சொன்ன உடனே அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்களேயானால், அவனை அதட்டுகிறார்கள், பேசாதப்பா, சத்தம் போடாத, அமைதியாயிரு. அவன் என்ன செய்கிறான்? முன்னிலும் அதிகமாக கூப்பிடுகிறான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு யார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஏற்கனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருக்கவர்களுக்கு நான் சொன்னேன், இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜீவனோடு கூட உயிர் தெழுந்தவர். அவருடைய ஊழிய நாட்களில் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். முடவர்களை எழுப்பி நடக்க பண்ணினார், குருடர்களை பார்க்க செய்தார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த சங்கதிகளை எல்லாம் அங்கே இருக்கிறவர்கள் அவன் இடத்துல சொன்ன உடனே இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். பேசாதிருக்கும்படி சொல்லுகிறார்கள். அந்த சத்தத்தை அவன் கேட்கவில்லை, இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து போகிறவர் இவனுடைய சத்தத்தை கேட்டு அங்கேயே நிற்கிறார். அவனை அழைத்து வரும்படி சொல்லுகிறார். உடனே அவன் புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கடந்து வருகிறான். அவன் எப்படி கடந்து வருகிறான்? மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு, இந்த பார்வையற்றவனுக்கென்று இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிற இந்த மேல் வஸ்திரம் எனக்கு வேண்டாம், இயேசுவை நான் சந்திக்க போகிறேன், அவரிடத்துல நான் போய்விட்டு திரும்பி வரும்போது என்னுடைய கண்களிலே பார்வை அடைந்து இந்த உலகத்தை பார்ப்பேன், சூரியனை பார்ப்பேன், சந்திரனை பார்ப்பேன், நட்சத்திரங்களை பார்ப்பேன், என்னுடைய தாய் தகப்பன்மார்களை பார்ப்பேன், உறவுகளை பார்ப்பேன், ஏன் எனக்கு பார்வை கொடுத்த இயேசுவையே நான் பார்ப்பேன் என்று சொல்லி விசுவாசித்து அவன் மேல் வஸ்திரத்தை கழட்டி தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் இடத்துல வந்தான். உடனே 51வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் நிறைய கொடுங்க, வெயிலில் உட்காந்து நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா அதை வைத்துக்கொண்டு வெயிலில் அலையாமல் நான் வீட்டிலே இருப்பேன், அப்படி சொல்லலை. இயேசுவே நான் பார்வை அடைய வேண்டும், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், பார்வை வந்துவிட்டால் நானாகவே பிழைத்துக் கொள்ளுவேன், நானாகவே காரியங்களை செய்து கொள்வேன், வேலைக்கு போவேன் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்து நான் பிழைத்துக் கொள்வேன், நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். 52வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இயேசு அவனை நோக்கி,
நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்பாக நடந்து போனான். இயேசுவை மகிமைப்படுத்தும்படி கடந்து போனான். இந்த நாளிலும் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளின் வல்லமைகள் விலக வேண்டுமா? ஒரே ஒரு காரியம், உன் வாழ்க்கையில யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க நிர்ணயம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையே இருள் போல் இருக்கிறது, ஜெபித்து பார்த்து விட்டேன், ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, ஆசீர்வாதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நினைத்தேன், நடக்கவில்லை, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருளின் வல்லமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை அறிந்திருக்கிற தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் ஜெப வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயம் பண்ணுங்க. ஆண்டவரை தேடுகிற காரியம் சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயம் பண்ணுங்க. உங்களுடைய வேத வாசிப்பு சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு நான் சரியான நேரத்தில் தவறாமல் வருவேன் என்பதை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏதையாகிலும் செய்யட்டும் என்று சொல்லி நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, ஆலய காரியங்களிலே உங்களை இணைத்து கொண்டு ஏதாகிலும் என்னுடைய சரீர உழைப்பை இந்த ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணும்படி நீங்க நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்து நிர்ணயம் பண்ணினால் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பாதைகளில, யோபு 22:28 படி உங்களுடைய பாதைகளில வெளிச்சம் பிரகாசிக்கும். இருளின் வல்லமைகள் ஓடி போய்விடும், பிசாசினுடைய வல்லமைகள் ஓடி போய்விடும், அந்தகார வல்லமைகள் உங்களை விட்டு அகன்று போய்விடும், வியாதியின் வல்லமைகள் உங்களை விட்டு அகன்று போய்விடும், தரித்திரத்தின் வல்லமைகள் உங்களை விட்டு ஓடி போய்விடும். தேவ பிள்ளையே, இந்த நாளில ஒரு காரியத்தை நீ நிர்ணயம் பண்ணினால், கர்த்தருக்காக நான் இதை செய்வேன், கர்த்தருக்காக நான் இப்படி வாழ்வேன், என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையாயிருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையாயிருந்தாலும் இப்படித்தான் நான் இருப்பேன் என்று சொல்லி நிர்ணயம் பண்ணினால் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த காணொளியை பார்க்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களே, என்னுடைய வாழ்க்கையில இருளின் வல்லமைகள், என்னுடைய வாழ்க்கையில அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பார்வையும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து தாமே உடைய பிள்ளைகளை சந்திப்பீராக. உடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளின் வல்லமைகள் எல்லாம் விலகி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நாள் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்துக்குள்ளே பெரிய வெளிச்சமாய் நீர் உதித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவோ வேத வாசித்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நன்மை வேண்டுமே, இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் அவர்கள் என்ன காரியத்தை உம்முடைய சமூகத்தில் நிர்ணயம் பண்ணினார்களோ, எந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் எடுத்தார்களோ, அந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நிலைவரப்பட செய்து அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகளும் விலகத்தக்கதாய் பாதைகளில் எல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். செய்கிற தொழிலை ஆசீர்வதியும், செய்கிற ஆண்டவரே வேலையை ஆசீர்வதியும், உயர்வை தாரும், மேன்மையை தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை தந்து கர்த்தர் நீர் நடத்தும். குறிப்பாக இந்த நாட்களிலே 10th ஆண்டவரே +2 எக்ஸாம் எழுதி ஆண்டவரே ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்ணோடு கூட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். அது மாத்திரமல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் அடுத்த நிலைக்கு கடந்து போக, அவர்கள் விரும்புகிற காலேஜில் அவர்களுக்கு இடம் கிடைக்க என் ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்தருளும்,
உதவி செய்தருளும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து மன்றாடுகிறேன், ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வியாதியோடு வேதனையோடு படுக்கையில படுத்து கிடக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதி படுக்கை என்கிற இருள் இப்பொழுது விலகி போவதாக. எழும்ப முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா விதமான சத்துருடைய ஆண்டவரே அப்பா அழுத்தங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அவருடைய வாழ்க்கையை விட்டு ஜீவிதத்தை விட்டு விலகி போவதாக. கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெளிச்சத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் ஆண்டவரே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.